succeeding life, I have already told you. Yes, sir. You have to do 4 things, okay? Number 1, great aim. Great aim. I will have great aim. I will have great aim. I will I will continuously acquire knowledge. continuously acquire knowledge. Oh, I will do hard work. I will do hard work. I will persevere I will persevere and succeed. and succeed. Okay, that's the mantra. Dear students, I heartily welcome you all. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ரி இந்த ஜிக்ஸாக்கினுடைய பார்ட் 1ம் பார்ட் 2 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட் 3 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் ஜிக்ஸாக் வாட் வாஸ் ரிட்டன் பை ஆஷா நெஹமியா. And before that, I am S. Vizhivendan, MA BEd, DTA, Department of English. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த பேர்ட் தூங்கும்போது மிகப்பெரிய கொரட்டை சத்தத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கொரட்டை சத்தத்திலேருந்து யாருமே மீள முடியாமல் கடைசி நேரத்தில் அது பண்ண அந்த விஷயத்தினால இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய பெயிண்டிங் வீணாகினது தான் மிச்சம். இது வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் கிருஷ்ணங்கிட்ட சொல்லி சோமுவுக்கு என்ன ரீசன்ன்றதை கேட்டு இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. நவ் we will continue this video. 6 days passed. 6 நாள் முடிஞ்சிடுச்சு. 6 frantic days. frantic daysனால் கொடுமையான நாட்கள் ஆஃப் செக்கிங் their emails day and night. இரவும் பகலும் அந்த இமெயிலுக்கு உண்டான ரிப்ளை வருதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் 6 torturous days. அந்த 6 நாள் ஒட்டுமொத்தமான டார்ச்சர்னால அண்ட் ஆஃப் ஹேவிங் த டெஃபனிங்லி லவுட் கிங்டர்விஸ். அந்த 6 நாளுமே அந்த காது கிளியிற அளவுக்கு அந்த கொரட்டை சத்தம் தாங்கவே முடியல. ரீசவுண்ட் இன் தேயர் ஹோம். அந்த வீடு முழுக்க ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. மோஸ்ட் நவ் wrackingly, Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home. மாயா இங்கே சொல்கிறா, ரொம்ப தூரம் இங்கேருந்து நாம் போயிட்டா கூட என்னுடைய காதுகளில் இந்த குரட்டை ஒலி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் தட் ஹர் இயர்ஸ் ஏக்டு ஆல் த டைம். எல்லா நேரங்கள்லாம் அவளுடைய காதுகள் வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அரவிந்த் கன்ஃபர்ஸ்டு தட் for the first time in his life he was actually looking forward to going to school, considering it was a calm as a monastery compared to their house. இப்போ அரவிந்த் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வாழ்க்கையில் முதல் முறை இதுதான். என்னென்னா, வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் தான் அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது, இங்கே இருக்கிறத விட ஸ்கூலே போயிடலாம் போல் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முறை அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் had lost interest in painting. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பெயிண்டிங் பண்ணுறதுலையே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அவங்களுக்கு. ஜிக்ஸாக் would sometime wake up briefly when he wanted to eat some fruit. எப்பயாச்சும் ஒரு முறை தான் அந்த ஜிக்ஸாக் எழுந்துக்குது, அதுவும் டக்குன்னு தூங்கிடுது, அதுவும் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் எழும்புது. அண்ட் சம்டைம்ஸ் he would sit on the veranda looking sulkily and bored as he stared at the sunset at Marina Beach, the real view. இது என்ன பண்ணுது, ஒரு சில நேரங்களில் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வராண்டாவில் போயிட்டு உட்காருது. வராண்டாவில் அந்த பெயிண்டிங், தன்னால் நாசமான அந்த பெயிண்டிங் இருக்குது இல்லையா, அதையே முறைச்சி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வெறுப்போடு அது அங்கேயே உட்காந்துட்ருக்கு. Not the painting lying forlorn in one corner and rained by streaks of hardening papaya. அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக அப்படியே ரெயின்ஸ் ஆகிட்டுருக்கு, அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. வெயிலில் பட்டுட்டு அந்த சிங்க் ஆகிறது இல்லையா, அந்த ஃப்ரூட்டை பட்டு அந்த ஃப்ரூட்டோடைய ஜூஸியால் சிங்க் ஆகிட்டு போயிருக்கு. அதுவும் அந்த வெயிலும் பட்டு பெயிண்டிங்கே ஒரு மாதிரியாக ஆகிட்டுருக்கு. ஜிக்ஸாக் நெவர் ஸ்போக் டு எனி ஒன். இது வரைக்கும் அந்த 21 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜில் கூட அந்த ஜிக்ஸாக் யாருக்கிட்டமே பேசலையா. தோ எவ்ரி ஒன் ட்ரைடு செவரல் டைம்ஸ் அண்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ் டு ஸ்பீக் டு ஹிம் கைண்ட்லி ஹி ஒன்லி ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோர்டு. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க, எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜ்லேயும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு வார்த்தை கூட பேசலை, ஜென்டிலாக தூங்குது. அந்த 7th day 7வது நாள் டாக்டர் சோமுஸ்
இமெயில் அரைவ்டு. சோமுவோடைய இமெயில் வருது. இட் வாஸ் அஸ் டாக்டர் கிருஷ்ணன் ப்ரெடிக்டட். ரெடிகுலஸ்லி சிம்பிள் இட் ரீட். இதை படித்த உடனே கிருஷ்ணனுக்கு இவ்வளோதானா அப்படியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் நெவர் ஹியர்டு ஜிக்ஸாக் ஸ்னோர். ஜிக்ஸாக் தூங்குன்றது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது மட்டும் இல்லை, குரட்டையும் விடாது. இன்ஃபேக்ட் ஜிக்ஸாக் ஆட்லி எவர் ஸ்லீப்ஸ். லவ் சோமு, ப்ளீஸ் இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் ஆஸ்க் மை குக் விசு டு கீப் ஜிக்ஸாக். தயவுசெய்து அந்த ஜிக்ஸாக்கை பார்த்துக்க முடியல அப்படின்னா விசு எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு விசுக்கிட்டே இந்த ஜிக்ஸாக்கை ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டு மெயிலில் முடிக்கிறார். இது எல்லாருக்குமே ஆச்சரியமாக போயிடுச்சு. இது வரைக்கும் அவருக்கே தெரியலையா ஜிக்ஸாக்கு தூங்கும், கொரட்டை விடும் அப்படின்றத இதுதான் முதல் முறையாக அவர் கேள்விப்படுறது தான். ஸோ வழியும் கிடைக்கல. தட் டஸ் இட் செட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். அதே பண்ணிடலாம். ஃபைண்ட் விசு, ஐ வில் நாட் கீப் ஜிக்ஸாக் ஹியர் அனதர் மினிட். இன்னொரு நிமிஷம் இந்த ஜிக்ஸாக் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முதல்ல விசுவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இதை முதல்ல பேக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹரிபரி ஆகிறாங்க. காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ். கான்ட் இட் வெயிட் டில். கொஞ்சம் அமைதியாக இரு, நான் இப்போ கிளினிக்கு போகிறேன், அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? நோ இட்ஸ் நவ். இல்லை, இப்போவே இது இங்கேருந்து வெளியே போகணும். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில் கிருஷ்ணன். எப்படியாவது இந்த ஜிக்ஸாக்கை இங்கேருந்து தூக்கிடணும். ஐ ஹாவ் இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவர் எக்ஸ்பர்ட் டு கம் ஹோம் அண்ட் சூஸ் மை பெயிண்டிங்ஸ் ஃபார் த எக்ஸிபிஷன். அடுத்த வாரம் எக்ஸிபிஷன் வருது, அதனால் என்னுடைய சில எக்ஸ்பர்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்ருக்கிறேன். இதே பாழா போச்சு இல்லையா மெரினாட்டு சன்செட், அதனால் வேறு ஏதாவது ஒரு நல்ல பெயிண்டிங்காக செலக்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து இந்த ஜிக்ஸாக்கை இங்கே வச்சுருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபெதர்டு ஸ்னோரிங் மான்ஸ்டர் வில் டிரைவ் அஸ் ஆல் மேட். இந்த ரெக்க வச்ச ஒரு பூதம் எங்கள் எல்லாரையுமே பைத்தியமாக்கிடும். தயவுசெய்து இதை எங்கேயாச்சும் எட்டு போய் விட்டுருங்க அப்படின்ட்டு கிருஷ்ணன் எங்கே அடமெண்ட்டாக இருக்கிறாங்க. த கமான் தென் ஜிக்ஸாக் கால்டு டாக்டர் கிருஷ்ணன் நர்வஸ்லி. எந்த ஒரு பதற்றத்தோடு ஒன்றுமே புரியாமல் ஜிக்ஸாக்கை கூப்பிட்றாரு மிஸ்டர் கிருஷ்ணன். வா ஜிக்ஸாக் போகலாம். அண்ட் வாண்டரிங் ஹவு ஹி வுட் லொக்கேட் சோமுஸ் குக் விசு. சோமுடைய குக்கு விசுக்கிட்ட நான் இது எப்படி ஒப்படைக்க போகிறணும் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு அவர் அந்த ஜிக்ஸாக்கை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறார். ஒய் டோன்ட் யூ வெயிட் இன் த கார். சரி, நான் உன்னை ஏன் காரில் வச்சுட்டு போகக்கூடாது? நான் கிளினிக்கு போகிறேன், உன்னை என்ன கிளினிக்கு கூப்பிட்டு போகணுமா? நீ அங்கேயே வந்து இருக்கிற சத்தத்தில் பயங்கரமாக சத்தம் போடுவேன், அதனால் நான் உன்னை ஏன் கார்லேயே வச்சுட்டு போகக்கூடாது? ஜிக்ஸாக் is suggested. When they reached his clinic, his heart sinking at the thought of Zigzag's ear-shatteringly loud snore adding to the din of the sobs and strikes produced by the tiny patients waiting for him. அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பதற்றம். ஏற்கனவே இவருடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க, இன்னும் வேறு கத்தல. இது வேற போயிட்டு ஜிக்ஸாக் அங்கே போயிட்டு விட்டோம்னா தூங்கிக்கிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இன்னும் 2 சத்தத்தை அதிகப்படுத்த போதும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இவர் அந்த ஜிக்ஸாக்கை தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிறார். பட் ஜிக்கி ஜாகா கிங் ஆஃப் த டங்கா வாஸ் நாட் அக்கஸ்டம்டு டு பீயிங் கெப்ட் வெயிட்டிங் அண்ட் வாஸ் ஆல்ரெடி மேக்கிங் இஸ் வே டு த கிளினிக் வேர் ஹி perched himself on the nurse's reception table. இவர் காரு போயிட்டு நிறுத்தினது தான், உடனே அவர் இந்த காரில் அது வெயிட் பண்ணாமல் அடுத்த செகண்டே அந்த நர்சஸ்லாம் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் டேபிளுக்கு மேலே நேராக போயிட்டு அங்கே உட்காந்துடுச்சு. அண்ட் டோன்ட் யூ டேர் ஸ்லீப், டாக்டர் கிருஷ்ணன் வார்னட் ஜிக்ஸாக் ஃபயர்ஸ்லி ஆஸ் ஹி வென்ட் டுவர்ட் ஹிஸ் ரூம். அவர் ரூமுக்கு போகும்போது வேகமாக போகிறாரு. அப்படி போகும்போது தூங்கக்கூடாது, புரியுதா அப்படின்ட்டு ஆத்திரத்தோடு அந்த ஜிக்ஸாக்கை பார்த்து கத்திட்டு போகிறாரு. He had hardly walked through the swinging of doors that separated his clinic from the waiting room when he heard a strange voice say. இவர் அந்த 2 கதவுகள் இடையில், அதாவது அந்த செப்பரேட் பண்ணியிருக்கும், ஆஃப் டோராக இருக்கும், ஸ்விங்கிங் டோரு, அது மூலிமா அந்த வழியாக அது உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு கேட்குது. என்னன்னு பார்த்தா, யூ தேர் இன் த ப்ளூ டிஷர்ட் டோன்ட் ஜம்ப் ஆன் த சோபா. அடே அந்த ப்ளூ ஷர்ட்டில் இருக்கிறவனே, அந்த சோபா மேலே குதிக்காதரா. அண்ட் யூ இன் த ரெட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவனே, டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டன், அந்த கர்டனை பிடிச்சி தொங்காத. இப்படி
கமாண்டுக்கு மேலே கமாண்டு வந்துகிட்டே இருக்குது, வாய்ஸ் புதுசாக இருக்குது. இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ். அப்புறம் தான் தெரியுது இது யாருடைய வாய்ஸ்னால் ஜிக்ஸாக்குடைய வாய்ஸு. கிளியர் அண்ட் கமாண்டிங், கரெக்டாக கிளியராகவும் அழகாக கமாண்ட் பண்ணிகிட்ருக்கு. There was pin drop silence in the room as everyone waited. அங்கே உட்காண்டிருக்கிற இடத்துல முழுக்க முழுக்க பின் ட்ராப் சைலண்டில் இருக்க இடமே. ஓப்பன் மவுத்டு ஃபார் ஜிக்ஸாக்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஜிக்ஸாக் அடுத்து என்ன சென்டென்ஸ் பேச போகுதுன்றதை எல்லாரும் அமைதியாக கவனிச்சிட்ருக்குறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்டு. இது டாக்டர் கிருஷ்ணனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. Gone was zigzag's bored and grumpy expressions. Instead, the bird looked happy and alert. அந்த பறவையை அதுக்கிட்ட இருந்த அந்த சோம்பேறித்தனம் சோம்பல்தனம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த பறவை பயங்கர சந்தோஷத்தில் கிரம்பி எக்ஸ்ப்ரெஷனோட அந்த பேர்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த அலர்ட்டாக இருக்குது. இதை பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். As it went about the job it had been trained for, first with the African witch doctor and then with Dr. Somu. அப்புறம் தான் இவருக்கு புரியுது எப்படி அது முதல்ல ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்கிட்ட இருந்தது இல்லையா, அதுக்கு அடுத்து டாக்டர் சோமுகிட்ட வந்தது. இப்போ இதனுடைய வேலை இங்கே தான் அப்படின்றத டாக்டர் கிருஷ்ணன் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி எ நாய்ஸி sea of tears and tantrums. இந்த இடம் எப்பவுமே பயங்கர சத்தத்தோட ஒரு கிழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்கும். ஆனால் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ காம். அந்த இடம் இப்போ அமைதியான ஒரு பூமி மாறி போயிருக்கு. ஆர்டர்லி பிளேஸ் ஆஸ் ஜிக்ஸாக் எஃபிஷியன்ட்லி சூயிடு த ஃப்ரைட்டர்டு பேஷன்ஸ். பயத்தில் இருந்த அந்த பேஷண்ட்ஸ் எல்லாரையும் காம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸ்கோல்டட் த நாட்டி ஒன்ஸ் அண்ட் மேட் த க்ரையிங் ஒன்ஸ் ஸ்மைல். இந்த நாட்டியாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் திட்டிக்கிட்டும் அழுகிறவங்கள அந்த அழுகிற குழந்தைகளையெல்லாம் சிரிக்க வச்சுக்கிட்டும் ஜாலியாக வச்சுக்கிது எல்லாரையும். அண்ட் இஃப் இஸ் யாம் டிக்கிங் சாங் அண்ட் ரெசிடேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் போயட்ரி ரெடியூஸ்டு த சில்ட்ரன் டு ஹெல்ப்லெஸ் லாஃபர் இன்ஸ்டெட் ஆஃப் டியர்ஸ். இது பேசுகிற பேச்சும் இது பாடுற அந்த பாட்டும் அதுவும் என்ன மாதிரியான பாட்டுனா ஃப்ரெஞ்சு பாட்டும். இந்த ஃப்ரெஞ்சு பாட்டெல்லாம் அழுகிற குழந்தைகள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதா மாற்றிட்டுருக்கு. He didn't look as though he minded. And best of all, zigzag never slept. அன்றைக்கி முழுக்க எதை பற்றியும் மைண்டில் வச்சுக்காம ஜிக்ஸாக்கு தூங்கவே இல்லை. ஆர் ஸ்னோர்டு, அது குரட்டையும் விடலை. ஈவன் ஃபார் எ செகண்ட், ஒரே ஒரு செகண்டை கூட தூங்கவும் இல்லை, குரட்டையும் இல்லை. Never had a morning posed so quietly and peacefully for Dr. Krishnan. இது வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணனுக்கு இந்த மாதிரியான நாள் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, அமைதியான நாளே இருந்ததே இல்லை. When the last patient had left, he called zigzag to his room. கடைசி பேஷண்ட் போன பிறகு ஜிக்ஸாக்கை ரூமுக்குள்ளே கூப்பிட்றாரு. Zigzag flew in and sat on the table. உள்ளே பறந்து உட்காந்து டேபிள் மேலே உட்காருது. ஸ்க்ராச்சிங் த பேர்ட்ஸ் அண்டர் இட்ஸ் பீக். அதோடைய பீக்குடைய கீழே அப்படியே ஸ்க்ராச் பண்ணிவிட்டு டாக்டர் கிருஷ்ணன் சைடு அண்டு சைடு வெக்கத்தோடு சொல்கிறாரு, சோமு வாஸ் ரைட். சோமு சொன்னது கரெக்டு தான். ஆஃப்டர் ஆல் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் யூ ஆர் அண்ட் அப்சல்யூட் ட்ரெஷர். உன்னை இப்போ தான் எனக்கு தெரியுது நீ ஒரு புதையல் தான், கிடைச்ச முழுமையான ஒரு புதையல் தான். ஐ நெவர் ரியலைஸ்டு வாட் ஈ வெண்ட் மீன்ட் வென் ஹீ கால்டு யூ எ கிரேட் ஹெல்ப். நீ மிகப்பெரிய உதவியாளருங்கிறது அவன் ஏன் சொல்கிறான்றது இது வரைக்கும் எனக்கு விளங்கலை, ஆனால் இப்போ எனக்கு விளங்குது. Why didn't you tell me you would prefer to be at my clinic instead of snoring like that to show you were a bored? வீட்டில் வெறுப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட கிளினிக்கு நான் வேலை செய்கிறேன்றதை நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அண்ட் வாட் டு வி டூ நவ்? நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நோ ஒன் வாண்ட் யூ பேக் அட் ஹோம். யாரும் உன்னை வீட்டுக்கு கூட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே வாண்ட் மீ டு லீவ் யூ வித் விசு. உன்னை நான் எடுத்து போயிட்டு விசுக்கிட்ட விட சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் தென் த டெலிஃபோன் ரேங். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு டெலிஃபோன் வருது. இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். யாருன்னு பார்த்தா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். என்ன சொல்கிறாங்க? சவுண்டிங் வெரி ப்ளீஸ்டு வித் ஹர்செல்ஃப். ஒரு ப்ளீஸ்டாக ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படியே பேசுகிறாங்க, சவுண்டடாக பேசுகிறாங்க. யூனோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா த ஆர்ட் கிரிட்டிக். உங்களுக்கு அந்த ஜுன்ஜுன்வாலா ஆர்ட் கிரிட்டிக் ஒருத்தர் இருக்காங்களே தெரியுமா? ஷீ சக்கிள்டு. ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா.
சன்செட் அட் மெரினான்றத எக்ஸிபிஷனில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷி ஹஸ் bought it for herself for 5,000. அது அவங்களுக்காக அது 5,000 ரூபாய்க்கு அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். Isn't that the painting the papaya fell on? அந்த பப்பாயா விழுந்துச்சு இல்லையா, அதுக்காகவா? எஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹர்ட்லி நவ். இப்போ இதயபூர்வமாக சிரிக்கிறாங்க. பப்பாயா விழுந்துடுச்சு, இது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சா அந்த பெயிண்டிங் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஐ ஹேட் லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர் அண்ட் ஷீ சூஸ் டு பை இட். நான் அதை ஒரு மூலையில் தூக்கி போட்டிருந்தேன், ஆனால் அதுதான் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டாங்க. சேயிங் ஷீ லவ்ட் இட். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அதை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஷீ லவ்டு மை நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ். என்னுடைய இந்த புது வகையான டெக்னிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஷீ சிம்ப்ளி அடோர்டு தோஸ் ஸ்ட்ரக்கி ஆரஞ்சு பிட்ஸ். இந்த ஆரஞ்சு பிட்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுல ரொம்ப அழகாக இருக்குது. ஷீ லான்ச்டு இன்டு ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாஃபர். இது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அண்ட் பை த வே ஷீ சேட், when the sobered down, I don't think we were fair to Zigzag. And shall we keep him with us at home just on trial for another week? நான் இது வரைக்கும் இதை நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அந்த ஜிக்ஸாக்கால் நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. தயவுசெய்து அந்த ஜிக்ஸாக்கை இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டிலேயே வச்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்குறான். ஷுவர், agreed a delighted Dr. Krishnan before he cleverly added. உடனே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக வச்சுக்கலாம். அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் him to the clinic every morning so that you can paint in peace at home. நான் தினமும் மார்னிங்கை வந்து இதை இங்கே கிளினிக்கு கூப்பிட்டு வந்துடுறேன், நீ சந்தோஷமாக நிம்மதியாக பெயிண்ட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். மேபி ஈ confided to Zigzag after matter were satisfactorily settled. இப்போ எல்லா விஷயமும் முடிஞ்சது. மை பாய் சொல்கிறாரு ஜிக்ஸாக் கிட்ட, எல்லா விஷயம் முடிஞ்சது. கிவிங் த பேர்ட் எ டாஃபி ஃப்ரம் ஹிஸ் டெஸ்க். அவருடைய டெஸ்கில் இருந்து ஒரு டாஃபி எடுத்து கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ். உன்னுடைய அறிவுத்தனத்தை புரிய வைக்கிறதுக்காக நீ ஒரு புது விதமான யுக்தியை கையாண்டிருக்கிற. இல்லை, எ ஜிக்ஸாக் வே ஐ வுட் கால் இட். நான் இதை ஜிக்ஸாக்குடைய வழின்னு சொல்லலாம் இல்லையா? உடன்ட் யூ? இதை நீ ஒத்துக்கிறல்ல? பட் ஜிக்கி சாகா கிங் ஆஃப் த டங்கா brought up on compliment as he was. இது அவர் பேசின எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. didn't bother to reply. ஆனால் எதையும் ரிப்ளை பண்ணல. he just ate the toffee. ஆனால் முதல்ல அந்த டாஃபியை மட்டும் சாப்பிட்டுடுச்சு. பேப்பர் ராப்பர் அண்ட் ஆல், பேப்பர் ராப்பரோடு எடுத்துக்கிச்சு. அண்ட் தென் lowered one crinkly eyelid in a knowing wink. அப்படியே ஒரு கண்ணால் என்ன பண்ணுது, ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டி காட்டுது. திஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி. Okay dear students, I hope this video will be understood you and you also like this video. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த லெசனுடைய ஒன் வேர்ட் ஆன்சரும் பேராகிராஃப் கொஷின்ஸும் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுங்க. We will see in this another video. Thank you. Have a nice day.